தயவு செஞ்சு விஜய் சார திட்டாதீங்க. அவரு சிஎம் ஆனதுக்கான முழுக்க முழுக்க காரணம் அந்த 35% ஓட்டு போட்டவங்க தான். விஜய் சாரா தான் இருக்காரு. அவரோட கேரக்டர மாத்தல. அந்த 35% ஓட்டு போட்டாங்களே மகான்கள், அவங்கள தேடி போய் நீங்க வந்து கேள்வி கேளுங்க. அத விட்டுட்டு ஏன்னா ரிசல்ட் அன்னைக்கு எலக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு சத்யராஜ் சாரும் கூடி சொன்னாரு, "இவரு அடுத்த படத்துக்கான கதை கேட்குறாரு விஜய் சார்" அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி ரிசல்ட் அன்னைக்கு அவரு ஹாலிடே ட்ரிப்புக்கு ஃபாரினுக்கு டிக்கெட் போட்டிருக்காருன்னு கூடி சில தகவல்கள் வந்துச்சு சோஷியல் மீடியால. அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து இவரோட ஆட்சிய வந்து குறை சொல்றது முழுக்க முழுக்க அவருக்கு சேராது. இது நீங்களாவே அந்த 35% ஓட்டு போட்டாங்களே, அந்த மகான்கள் பண்ண வேலைனால இப்ப வந்த அ பரிசு தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஏன்னா விஜய் சார் சும்மாலாம் சூப்பர் ஸ்டார் ஆல. அவரு 50வது படம் சூரா எப்படி ஓடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப 50வது படமே அப்படி இருக்கும்போது, அவருக்கு இந்த துப்பாக்கி, கத்திங்கிற படம் இல்லைன்னா அவர் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. ஏன்னா, துப்பாக்கி படம் எப்படி அவரு கைக்கு வந்துச்சுன்னு அவங்க அப்பாவே மேடை போட்டு சொன்ன கதை நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். அப்ப அவருக்கு ஒரு சினிமால சூப்பர் ஸ்டார் ஆறதுக்கே எவ்வளோ வருஷம் எடுக்குதுன்னா, ஒரு நல்ல சிஎம் ஆறதுக்கு எவ்வளோ வருஷம்